வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் அரசியல்வாதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே கோவையில் அந்த மாணவிக்கு நடந்த வன்முறை இருக்குது பார்த்தீங்களா, அது மிக மிக கொடுமையான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஆண் நண்பர் கண் முன்னாடியே நடந்திருக்கு அந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இங்கே அதை பற்றி எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வந்து பேசியிருப்பாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, எத்தனை மணிக்கு போனாங்க, காரில் யார் இருந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாங்க, எந்த இடத்துல இது நடந்துச்சு, என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு பல ஊடகங்கள் இருக்குது. ஆனால் நாம் அதை பேச போகிறதில்லை. இங்கே இப்படி நடக்கிறதுக்கு, இந்த மாதிரி துணிஞ்சு செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த காரணிகளை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இங்கே ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட பெண்ணோ இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோ நம்மளை பற்றி இப்படி தான் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய மனநிலையிலேருந்து ஒரு நிமிஷம் யாராச்சும் வீடியோ போடணுமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ என்னுடைய பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். முதல்ல இங்கே வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வேறு நாடுகளில் நடக்குதா, குறிப்பாக அரபு நாடுகளில் நடக்குதா அப்படின்னு யோசிக்கணும். அப்போ உடனே எல்லாரும் நினைப்பாங்க, அப்போ தண்டனை கடுமையாக்கணும், அது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறியா அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அப்படி தான் பண்ணி ஆகணும். இங்கே ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இங்கே வந்து அவனை தானே தண்டிக்க போகிறீங்க, இல்லை ஒரு நிரபராதியை தண்டிக்க போகிறீங்க, இல்லை குற்றவாளி யாரோ அவனை தானே தண்டிக்க போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தாயை கொண்டவனையும் அந்த பகுதியில் இருந்த ஒரு குழந்தைய கொண்டவனையுமே வந்து இன்னைக்கு இந்த கோர்ட் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சுட்ருக்கு. காரணம், அப்போ நிறைய காரணங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக போலீஸ் வந்து சரியான விசாரணை நடத்தலையா, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் எழுப்பி வச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே ஒருத்தன் தப்பு செஞ்சான் அப்படின்னா அவன் ஈஸியாக வெளியே வந்துடலாம்ப்பா. நீங்கள் வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட்டுக்க தேவையில்லை, கொஞ்ச நாளில் மறுபடியும் வெளியே வரதான் போகிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய மனப்பான்மையில் மனசில் வந்து நல்லா பதிஞ்சிருக்கு. அப்படிலாம் இல்லாமல் இங்கே நான் தப்பு பண்ணுனேன் அப்படின்னா நமக்கு மரண தண்டனை தான், இல்லை அதை விட மோசமான தண்டனை தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாருடைய மனசுலையும் பதிஞ்சிச்சு அப்படின்னு வச்சிங்களேன், இங்கே தண்டனை அப்படிங்கிறது வந்து சரி, குற்றம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் குறையும். இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றம் ரொம்ப ரொம்ப குறையணும். இங்கே வந்து பொண்ணாலேயோ, அதாவது பொண்ணுன்னா நகை, தங்க நகைகளையோ இல்லை பொருளாலேயோ திருடு போணுச்சு, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இங்கே மனதளவில் ஒருத்தங்க காயப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் அவங்களுடைய மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய தண்டனையை ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு தரான் அப்படின்னா அப்போ அவனுக்கு எந்த மாதிரியான தண்டனை தரணும்? ஏன் இதை வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கவே மாட்டாங்கிறாங்க யாரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தனுடைய தெரிஞ்சு தான் பண்ணுவான். ஏன்னா மற்றவங்கள தொடுறாங்க, மற்றவங்க பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறான் அப்படின்னா அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். தெரியாமல் நான் பண்ணுறதுக்கு அவன் ஒன்றும் குழந்தை இல்லை. அப்படி இருக்கிறப்ப அந்த அளவுக்கு பண்ணுற ஒரு விஷயத்த எதுக்கு இன்னும் அந்த சட்டத்தை வலுவாக்கலை, இந்த தண்டனை வந்து மிகப்பெரிய அளவில் பெருசாக ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. இது இங்கே மட்டும்தானா நடக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு காவல்துறை அதிகாரிகளே இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இருந்திருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா, அது மட்டுமா இல்லை, இது மாதிரி அதாவது இந்த செய்திகள் எல்லாமே வந்து ஊடகங்கள் மூலிமா மிகப்பெரிய அளவில் வெளியே வந்திருக்கு. ஆனால் வெளிவராத செய்திகள் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பத்திரிகை நாளிதழ்களில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தினம் ஒரு செய்தியாச்சு கண்டிப்பாக பார்க்குறதுக்கு மிக 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 வாய்ப்பு அதிகம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே நம்ம பார்க்குறோம்ல நியூஸ் பேப்பரில். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவ்வளவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்குமே இந்த மீடியாக்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இதை மட்டும்தான் இங்கே பேச முடியும். இன்னும் ஒரு சில பேர் நினைக்கலாம், இங்கே வட மாநிலத்தை விட இங்கே கொஞ்சம் பெட்டராக தானே அப்படிங்கன்னு. பெட்டரெலாம் நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் 0% நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா அவங்களும் சக மனிதர்கள் தான். ஒரு சக மனிதரை வந்து காயப்படுத்துறதோ துன்புறுத்துறதோ
இது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ரொம்ப மோசமான செயல் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த ஆதங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்களும் சரி, மற்ற நபர்களுமே சரி, யூடியூப் சேனலோ இல்லை வந்து செய்தி ஊடகங்களோ கூடயுமே அன்னைக்கு இல்லை மறுநாள் 2 நாள் பேசுவாங்க, இல்லைன்னா 3வது நாள் நல்லா பார்க்குறாங்க, இது குறித்தின வீடியோ வியூஸ் வந்து அதிகமாக போகுது அப்படின்னா அதை குறித்து அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது அப்புறமேட்டுக்கு அவங்களும் வெவ்வேறு கண்டென்ட்டை நோக்கியோ வெவ்வேறு நியூஸை நோக்கியோ போயிடுவாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி வேதனை என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் நம்ம மறுபடியும் சொல்கிறது, தண்டனையை கடுமையாக்குங்க. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்கே நிரபராதியாக பிடிச்சி தண்டிக்க போகிறீங்க இல்லைல்ல, ஒரு குற்றவாளியை தப்பு செஞ்சான் அப்படின்னு நிரூபணம் ஆன ஒருத்தரை தானே தண்டிக்க போகிறீங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள்? அவனுக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு, இல்லைனா உலகத்திலேயே இருக்க முடியாத அளவுக்கான ஒரு மிக மோசமான தண்டனையை பொதுமக்கள் மத்தியில் வச்சு கொடுங்க. இங்கே மற்ற நாடுகளை பார்த்து நம்ம என்னென்னமோ பிடிச்சிக்கிறோம் கலாச்சார ரீதியாக. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, சொல்லுவாங்க, ஆனால் வந்து அதை செயல்படுத்த மாட்டாங்க. இங்கே இன்னும் சொல்லப்போனால் இந்த திமுக ஆட்சியில் வந்து இளம் விதவைகள் இங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு யார், கனிமொழி அக்கா தான் சொன்னாங்க. ஆனால் இன்னும் அந்த விதவைகள் இருக்கிறாங்க. காரணம் டாஸ்மார்க் வந்து இன்னும் மூடலை. அவங்க சொன்ன காரணம் இதுதான், டாஸ்மார்க் மூடாதனால இங்கே இளம் விதவைகள் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அங்கே உங்கள் ஆட்சி வந்து இப்போ 4.5 வருஷம் ஆச்சு, ஏன் அதை மூடலை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை இளம தானே செய்யுது. ஸோ இது மாதிரி அதாவது இந்த நேரத்தில் அப்படி குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஒரு கண்டினியூட்டியில் வருது இல்லையா? ஏன்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? அட்லீஸ்ட் இந்த விஷயத்திலேயாவது, இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் வந்து இன்னும் 1 மாதத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் முட்டுக்கட்டிட்டு வரலாம். ஏங்க, 1 மாதத்தில் இந்த ஒரு பெண்ணுக்கு வாங்கி கொடுத்துறீங்க. அந்த 1 மாதத்துக்குள்ளே யார் யார் எங்கெங்கே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அவங்களுக்கு எல்லாரும் இந்த சோசியல் மீடியாக்கள்லேருந்து எல்லாருமே மிகப்பெரிய வெளிச்சம் கொடுத்தா தான் உங்களுடைய கண் பார்வைக்கு வருமா? அப்படி இல்லைல்ல. அப்படி தப்பு பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து தண்டனை அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது. அதாவது ஒரு போதையிலேயே இருந்தாலும் கூட, தன்னுடைய நிலையே மறந்துருந்தா கூட அப்படி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை, அப்படி அவன்கிட்ட ஒரு எண்ணத்தை மக்களுடைய மனசில், இன்னும் சொல்லப்போனால் இந்த தப்பு பண்ணலான்னு நினைக்கிறான்னு பற்றி அவங்களுடைய மனசில் விதைக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. கோவையில் நடந்த விஷயம் குறித்து இங்கே தாவேக்கினர் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவினரும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க, பாஜகவினரும் அவங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் பேசுபொருளாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே தானாக சேர்ந்த கூட்டம் வந்து இந்த தாவேக்கினர் கூட்டம் தான். ஏன்னா இங்கே காசு கொடுத்து யாரையும் கூட்டிகிட்டு வரல, வலுக்கட்டாயப்படுத்தியும் கூட்டிகிட்டு வரல. இங்கே அவங்களாம் முன் வந்து கேட்டிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இங்கே மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவங்க எல்லாருமே நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலிமா நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரியான மாற்றம் விரும்புவங்க எல்லாருமே இந்த முறை மிகப்பெரிய அளவில் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓபிஎஸ் அணியிலேருந்து ஒருத்தர் வந்து மனோஜ்குமாருங்கிறவர், ஸோ அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவில் இப்போ இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆல்ரெடி செங்கோடையனாக இருந்தாலும் சரி, இல்லை தினகரனாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி முக்கியமாக இங்கே சசிகலா, இவங்க எல்லாருமே ஒரு அணியில் சேர்ந்து எங்களுடைய எதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அவங்கள நாங்கள் வீழ்த்துவோம் அப்படிங்கிற அந்த ஒரு சபதத்தை வேறு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அரசியல் களத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கருத்து கணிப்புன்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு முழு வீடியோ தனியாகவே போடணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய வீடியோக்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இங்கே இந்த வீடியோக்கள்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு கட்சியில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஆனால் அவங்க என்னுடைய ஓட்டு வங்கி வந்து இப்போ ஒரு கட்சியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கட்சி ஓட்டு வங்கி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மற்ற கட்சிக்கு போட மாட்டாங்க, அவங்க அதே கட்சியில் தான் போடுவாங்க. ஆனால் இங்கே யார் மாற்றி போடுவாங்க அப்படின்னா, ஒரு குழப்ப மனப்பான்மையில் இருக்கிறவங்க. இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய ஓட்டு வந்து வெற்றி ஓட்டாக தான் பதியிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது மாதிரியான ஆட்களுடைய ஓட்டு மட்டும்தான் இங்கே சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கொள்கை அடிப்படையில், கோட்பாடு அடிப்படையில் இருக்கிறவங்களுடைய ஓட்டு எதுவும் சிதறாது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க பாமர மக்கள்கிட்ட. இந்த முறை இந்த கட்சி தான் வருமாட்டுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இங்கே யார்கிட்ட, பாமர மக்கள்கிட்ட உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே மறுபடியும் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறோம்.
ஸோ இந்த அரசியல் களத்தில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. அதை எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.